அஷ்டவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2024 அக்டோபர் மாதம் மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கார். 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்துல புதன் உச்சமாகி குருவோட பார்வையில அமர்ந்திருக்கார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்கார். 7 சனியோட ஆதிக்கத்துல விரய சனி காலகட்டத்துல மீனராசிக்காரர்கள் இருக்கீங்க. சில பல விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. ராசியில இருக்கிற ராகு உங்களுக்கு பல தேவையில்லாத எண்ணங்கள், மனக்குழப்பங்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவு இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்க. ராசியில ராகு வரும்போது உங்களுடைய மனது இருள் அடைகிறது, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கெடுகிறதுன்னு அர்த்தம். போன மாதம் சுக்கிரனோட பார்வை ராசிக்கு விழுந்துட்டு இருந்தது. இந்த மாதம் புதனோட பார்வை, உச்ச புதனோட பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுறது ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுடைய ராகுவோட வீரியத்தை ஒரு குறைக்கின்ற விஷயம், ராகுவை சுபத்துவப்படுத்துற ஒரு விஷயம். அதனால ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது. 3ஆம் இடத்துல குரு மறையிறது ஒரு மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம்ங்கிறது ஒரு 25% தான் மறைவு ஸ்தானம். அதுவும் அந்த இடத்துல சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கின்ற ஒரு தருணம், உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அடைகின்ற ஒரு தருணம். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு நேரா உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய தந்தை நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு, தந்தை வழி அமைப்பின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இது பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்புகள், சாதகமான முடிவுகள், அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, அதுல நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அப்பாவோட தொழில், அப்பாவோட ஆரோக்கியம் இது எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஒரு தான தர்மம் செய்கிற அமைப்பு, ஆலய திருப்பணிகளுக்கு செல்கின்ற அமைப்பு இதெல்லாமே ஏற்படுது. 4ஆம் இடத்துல இந்த மாதம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய சுகஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு தருணம்னு சொல்லலாம். உடல்நிலை ஆரோக்கியத்தை உங்களுடைய சுகத்தை செவ்வாய்க்கு எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா புதனோட வீட்டுல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ நல்ல பலனை கொடுக்க மாட்டார். ஆனாலும் செவ்வாய் அமர்ந்திருக்கிற வீட்டோட அதிபதி புதன் உச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பண வரவு, தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துல நல்ல வலிமையா இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். சனி 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடத்தை சனி பார்க்குற அமைப்பை குருவோட பார்வை நிவர்த்தி செய்து 2ஆம் இடத்தை சனி பார்க்கறது அமைப்புல உங்களுடைய குடும்பத்துல சில பல குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு. உங்களுடைய பண வரவு விஷயத்திலையும் தங்கு தடைகள் ஏற்பட்டு இருக்கு. உங்களுடைய பேச்சால சில பிரச்சனைகளும் ஏற்படும் சனியோட பார்வையால. சனியோட 6ஆம் இட பார்வையால என்ன நடக்கும்னா உங்களுடைய கடன்கள், நோய் எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வரும். கடன் இல்லாத சூழ்நிலை, கடன் அடைபடக்கூடிய சூழ்நிலையை சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார். நோய் இல்லாத சூழ்நிலையையும் சனி ஏற்படுத்துவார். எதிர்ப்புகளையும் அடக்கி வைப்பார் சனி உங்களுக்கு. இப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையா இல்லையான்னு பார்த்தா, புதன் உச்சமாக இருக்கிறது, புதன் உங்களுக்கு சாதகமான கிரகம் இல்லை. ஆனா கூட புதன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குருவோட பார்வையையும் புதன் வாங்கியிருக்கார். அதனால வாழ்க்கை துணை விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாதம். உங்களுடைய கணவனாலேயோ மனைவியாலேயோ உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அவங்க நல்லா இருக்கிற அமைப்பு, அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலை, வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் குருபலன் இல்லைன்னா கூட 7ஆம் இடத்து அதிபதி உச்சமாகி குருவோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வரன் கூடி வரும். திருமண அமைப்பும் ஏற்படும் உங்களுக்கு. உங்களுடைய நண்பர்களால, உங்களுடைய சொந்த பந்தங்களால உங்களுடைய வியாபாரம் இதெல்லாம் செழித்து வளரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. உங்களுடைய நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு உதவுற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அடுத்ததா 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி ஸ்தானத்துல 8ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள், உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு வெளிநாடு விஷயமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே மீனராசிங்கிறது ஒரு ஜல ராசி, 12ஆம் இட ராசி. அவங்க வந்து வெளியூர் பயணத்தை எல்லாம் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இதுல இருப்பாங்க. அதனால வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை இதெல்லாம் விரும்பி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் இது சம்பந்தப்பட்ட அமைப்பு. உங்களுடைய பண வரவை பெருக்குகின்ற ஒரு அமைப்புலையும் சுக்கிரன் இருக்கார். உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு கிரக சூழ்நிலையும் இப்போ இருக்கு. 7ஆம் அதிபதி உச்சமா இருக்கார். சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. ஒரு நல்ல மாதம், அது ஒரு சாதகமான மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. அடுத்ததா குரு வந்து உங்களுடைய 11ஆம் இடமான வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுக்கு நிறைய விஷயத்துல வெற்றி கிடைக்கிற, லாபம் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும் அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்க. எந்த வேலையா நீங்க போனாலும் அது ஒரு லாபத்தோட தான் நீங்க போவீங்க. உங்களுக்கு பண பலனோ வேற ஏதாவது ஒரு பலனோ இல்லாம அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு அதற்கான பலன் தானாவே உங்களுக்கு தேடி வரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல பலனே இருக்கு. மீனராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் வந்து உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால படிப்பு விஷயத்துல எல்லாமே இந்த மாசம் தூள் கலப்பிடுவீங்க. எல்லாமே தொட்டதெல்லாம் சக்சஸ் தான் மாணவர்களுக்கு. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.